பக்கம் போடாது. சட்டம் போடாம எப்படி இருக்கிறது? நீ முன்னால நிக்கிறதா என்ன சின்ன போல இருக்குது. ஏமா ஐயோ கைலாட்டம் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறியாப்பா? காலையிலதான் உத்தரவு வாங்குறேன்னா படுக்க நீமா கைலாட்டம் கூட வந்துருக்கா பூதம் அல்ல நாளைக்கு வச்சு போக. ராத்திரி பூத மாட்டம் பக்கத்துறீங்க பார்த்தோம் காப்பாற்ற முடியலையே. ரெண்டு கருப்பு கொம்பு முளைச்சுங்க கொண்டு போயிருச்சு. என்னடா புரிய முடியாது சொல்லுங்கடா. அப்ப படுக்கறையில போய் பாருங்க, அழகா காணும். ஆலோசனை பூதம் தோல்ல தூக்கி போட்டுக்குச்சு. பாத்து போங்க, பாஞ்சிட போகுது. அழகு 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 கண்ணே அழகு அழகு அழகு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? யாருதான் என்னமா செய்ய முடியும்? பேச்சாளியா இருந்தாலும் அடிச்சு கொண்டிருக்கலாம். அது பூதம் பாருங்க, அந்த ஓரத்துல நின்றுச்சு. அந்த பக்கம் நம்ம வந்துச்சு. உங்களோட பேரழகா போச்சே. மலையாட்டம் பிள்ளைய விட்டுட்டு குதிராட்டமா நிக்கிறீங்களாடா? காமாட்சிக்கா காமாட்சிக்கா. ஐயோ பஞ்சவர்ணம் என்னங்க கரும்பால பத்திக்கிட்டா? கரும்பால பத்திக்கிட்டாலும் தேவையில்லையே, என் வயிறு பத்தி எரியுது. என் மகனை பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னையா நீ போய் அப்படி பேயாவது பூதமாவது? அழகண்ண எங்கேயாவது சுத்து போயிருக்கும். அழகு என்ன ஆந்தையா ராத்திரில சுத்த போக? ஓட்டையாரையா கேட்டா நெசமா வையாரி கரும்பூத ரெண்டு. அந்த ரெண்டு நீங்களா தான் இருக்கும். போங்கடா போய் கொல்லப்புறம் தேடி பாருங்கடா. நாங்களா? ஆமா போங்க. ஏமா ஏமா என்ன இது மழை பெய்யுது? ஓட்டு ஓட்டு பொத்திக்கிச்சா? ஏமா எம்மடியோ இந்த துணியை எடுத்து போட்டு. என்னடா இது, இந்த வெளியில வந்து படுத்துட்டேனா? ஏமா எம்மடி ஏபிட்டான் பழங்கள் பட்டி வைத்த கட்டிலி. ஆஹா வீட்டுல பட்டுருந்தேன். ராசா அரவணைக்க வந்துட்டேனா? என்னடா இது? ஆஹா தங்க நாகாலி, தங்க தூணு. தோசைக்கார தங்கச்சி, மறுபடியும் யாரு சிரிக்கிறது? கைலாசம், வைகுண்டம். சட்டை மாறி போச்சு, அடே வேட்டி மாறி போச்சு. இது யார் சேலையோ? தாயத்துக்கு போயிடலாம் பதக்கம், அடே கடுக்கன்னு போயிடலாம் வளையம். என்னடா இது? ஐயோ ஐயோ குடுமையா காணுமே. அம்மா கிட்ட என்ன சொல்றோம்? ஆஹா என்ன கோபுரத்து பொம்மை குறிச்சுக்கிட்டு வருதா? என்னடா இது? யாத்தாடியோ கண்ணை பறிக்கிறே. அன்பரே, என்னை தெரியவில்லையா? என்ன அம்பரா? நீ என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? அம்பரே வம்பரேன்னுகிட்டு. என் பேரு அழகு. ஆமா நீ யாரு? உன் பேரு என்ன? இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நீங்கள் இருப்பது தேவலோகத்தில்.
என் பெயர் ரம்பா. ரம்பா? ரம்பா? என்னடா இது ஆச்சரியமா இருக்க? அன்பரே, எனக்கு மாலை இட்டது மறந்தீரா? யாத்தாடியோ, மாலை போட்டேனா? நீ நல்லா போய் சொல்றிய. இரு நான் தூங்குறேன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இப்போது விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமா, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, தூக்கத்துல தானே இத மாதிரி தொல்லையெல்லாம் அடிக்கடி வரும். இப்ப என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வருது? என்னடா இது? ஒருவேளை கிணவுல வந்துகிட்டு இருந்து இப்படி நெசமா நடக்குதா? யமுனா நதி கரையில் கல்லாக நின்ற எனக்கு மாலையிட்டது நீங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலகரின் சாட்சியாக ஆரம் அணிவித்தவர் தாங்கள் தானே? அஷ்டத்துக்கு பாலவனா? அந்த பயலோ யாரு? ஆமா, அந்த கல்லு பொம்மைக்கு மாலை போடும் போது வைகுண்டமும் கைலாசமும் தானே இருந்தாங்க. நீ போய் சொன்ன, அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிடுவேன். ஏமா அன்பரே, இப்படி நீ அடிக்கடி அம்பரை என்ன, அப்புறம் எனக்கு கோவம் வரும். சும்மா அழகு நீ என் பேர் சொல்லி கூப்பிடு. என்ன? மாலையிட்ட கணவனை பேர் சொல்லி அழைப்பது முறையல்ல. நல்லா சொன்ன போ. எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க தாலி கட்டின புருஷனை வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீ பேரை சொல்றதுக்கு பயப்படுறியா? ஐயோ ஐயோ, கூப்பிடு, சும்மா கூப்பிடு. நாராயண் நாராயண். நமஸ்காரம் நாரத முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். நாராயணசாமி, நீ சொல்லியா? நான் இந்த கல்லு பொம்மைக்கு மாலை போட்டேனா, இந்த பொம்பளைக்கு மாலை போட்டேனா? இது தகராறுக்கு வருதே. ரம்பா, யார் இந்த நரன்? எவன்? எப்படி இங்கு வந்தான்? ஏன் இங்கு வந்தான்? ஓ, நீ என்னதான் சொல்றியா? நல்லா கேட்டையா நாராயணசாமி? எங்க ஊருக்கு நீ பாட்டுல வாரே போற. உன்னை ஒரு பையன் இதுவரைக்கும் என்னன்னு கேட்டது கிடையாது. இப்ப உங்க ஊருக்கு வந்தவன ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை தொலைக்கிறியே. முனிவர் பெருமானே, தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? எல்லாம் விதியின் செயல். விதி என்பதற்காக மனித வாடை வீசக்கூடாத தேவர் உலகத்திற்கு இவனை கூட்டிக் கொண்டு வரலாமா? தேவர் உலகம் ரகசிய உலகம். மனிதன் அதை கற்பனை செய்யலாமே தவிர காணக்கூடாது. இங்கே நடைபெறும் எதுவும் அவன் செவிகளுக்கு எட்டக்கூடாது. ஓஹோ, தேவலோக விதிகளுக்காக மாலையிட்ட கணவனை மறப்பதா? சுவாமி, தேவலோக சட்டம் பெரிதா, உயர்வான பெண்மை பெரிதா? பெண்மையின் சிறப்பால் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தேவர்களை குழந்தைகளாக்கவில்லையா அனசூயா? அடே, எங்க ஊரு கதையெல்லாம் உனக்கு தெரியுதே. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இப்போது சொல்லுங்கள், மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் பெரிதா, என் கடமை பெரிதா? பாராட்டுகிறேன் ரம்பா. உன் பதிபக்தி வாழட்டும். உன் கணவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்று. இவனால்தான் உனக்கு சாப விமோசனம் ஏற்பட போகிறது. முனிவர் பெருமானே, இந்த சம்பவம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. அம்பலத்திற்கு வராமல் அதி ஜாக்கிரதையாக நீதான் இருக்க வேண்டும். நான் வருகிறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நாராயண் நாராயண். ரம்பா, நல்ல சாமர்த்தியமா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டியே. பேஷ் பேஷ். ஆமா ரம்பா, இந்த நாராயணசாமி எந்த வாச பக்கம் வந்தான்? ஆஹா, என்னது? ஆஹா, இது என்ன விளக்கு இல்லாமே வெளிச்சம் தெரியுது? தூணெல்லாம் அந்தரத்துல தொங்குது. எவன் இந்த ஊட கட்டியிருப்பான்? அஸ்திவாரம் இல்லாமே கட்டிவிட்டானா? ஆம் அன்பரே, அந்தரத்தில் இருக்கும் உலகம் தானே இது. யாத்தாடியோ, அந்தரத்தில் இருக்குதா? கீழே விழுந்துடாது? இல்லை, இது மாயாலோகம், மனிதர்கள் காண முடியாத தேவலோகம். சரி, பாருங்கள்.